ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரீசனிங்கில் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கலாம். இந்த சம்மை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்ட் பியோட சேல்ரி வந்து சி ப்ளஸ் டியோட சேல்ரி 2 பேரோட சேலரியை கூட்டுறதுக்கும் அதை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொகை வந்து சி அண்ட் டியோட கூட்டுத்தொகையை விட அதிகம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்டு சியோட ஊதியங்களின் கூட்டுத்தொகை வந்து பி அண்டு டியோட கூட்டுத்தொகைக்கு வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் சியோட சேல்ரி வந்து ஈக்குவல் டு பி ப்ளஸ் டிக்குன்னு சமம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பி ப்ளஸ் டி என்பவரின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 பாதி, அவங்க 2 கூட்டுத்தொகையோட பாதின்னு சொன்னதுனால இப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு இந்த சம்ம சால்வ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் யார் அதிக ஊதியம் பெறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டில் ஏயோட ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ பி ப்ளஸ் டிக்கு பதிலாக இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனோன்னா மல்டிபிள் ஆயிரும், டிவிஷன்லேருந்து மல்டிபிள் போயிடும். ஸோ 2a ஈக்குவல் டு பி ப்ளஸ் டின்னு வருது. இந்த இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி ப்ளஸ் டிக்கு பதிலாக 2a வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏ வந்து ஆப்போசிட் சைடில் போகல மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ சி ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணும்போது சியும் ஏவும் ஈக்குவலான சேலரி வாங்குறாங்க. இதோட மீனிங் என்னென்னா, சியோட சேலரியும் ஏயோட சேலரியும் ஈக்குவல். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏயும் பியோட சேலரியை கூட்டுறது வந்து கிரேட்டர் தேன் அதிகம்னு சொல்லியிருக்காங்க சி ப்ளஸ் டியோட இதை விட. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, சிக்கு பதிலாக நான் இங்கே ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது அப்போ என்ன கிடச்சோம், இந்த பக்கமும் ஏ இருக்குது, இந்த பக்கமும் ஈக்குவலனுக்கு சிம்பிளுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் ஏ இருக்குது, ரைட் சைடும் ஏ இருக்குது. சிக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம ரஃபாக என்ன மீனிங்னா, இப்போ ஏக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 15 எடுத்துக்கிறேன் சேல்ரி. அப்போ ஏயோட சேலரி 15, பியோட சேலரியும் எனக்கு சியோட சேலரியும் எனக்கு 50 தான் இருக்கும். ஏன்னா சி ஈக்குவல் டு ஏ, 2 பேரும் ஈக்குவல், ஒரே சம்பளம் தான் வாங்குறாங்க. அப்போ இதோட மீனிங் என்னென்னா, இவங்களும் ஈக்குவலண்டாக இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷனில் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. அடுத்து அப்போ இதில் என்ன கிடைக்கிது நமக்கு, பி வந்து கிரேட்டர் தென் டின்னு கிடைக்கிது. ஸோ இதில் யார் அதிகமான சேலரி வாங்குறாங்கன்னா பி. இல்லை இதுக்கு வேல்யூஸ் கூட போட்டு பார்க்கலாம். ஏக்கும் பிக்கும் வந்து நான் வந்து 50-50 போட்டுறேன். ஸோ இவங்களோட வேல்யூஸில் எதுவும் மாறாது, இவங்க இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது ரெண்டு பக்கமும் ஏயோட வேல்யூனால். ஆனால் பி எப்படி இது வந்து அதிகமாக இருக்கும்னா, டியை விட பி வந்து அதிகம் சேலரி வாங்கினா தான் ஏயும் பியும் கூட்டும்போது நமக்கு அதிகமான சேலரி கிடைக்கும், சி ப்ளஸ் டியை கூட்டுறதை விட. ஸோ த ஆன்சர் வந்து பி. Thank you.